இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். இதில் என்ன பார்க்குறோன்னா, தாவீது போர் நடக்கிற இடத்துக்கு வராரு. அவங்க அப்பா தன் சகோதரர்களை, யுத்தத்தில் இருக்கிற சகோதரர்களை பார்க்கறதுக்கு அனுப்புகிறாரு. அவங்க எப்படி இருக்காங்கன்ற விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வான்னு சொல்கிறார். அதாவது 18ஆம் வசனத்தில் வரும். அது 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? தாவீதுக்கு இருந்தது கொஞ்ச ஆடுகள்லாம். தாவீதுக்கு இருந்தது கொஞ்ச ஆடுகள் மட்டுமே. சபையில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆத்துமாக்கள் போதுமேன்னு. அது தப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் ஆத்மாவிலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க, நாங்கள் ஒரு பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போகிறோம், எங்கள் சபை விஸ்தாரமாக கட்ட போகிறோம். எல்லாம் சரி, சபை விஸ்தாரமாக கட்டுறது தப்பு இல்லை, ஆத்மாக்களை கொண்டு வர தப்பு இல்லை. கடைசி வரைக்கும் சத்தியத்தில் அவங்க நிலை நிற்கணும். பாதியில் விட்டு போனாங்கன்னா அவங்க பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமாக போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி தாவீதுக்கு கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்துச்சு. அவங்க அப்பா கொஞ்சம் வசதி படைச்சவர். இருந்தாலும் அவங்க மற்ற சகோதரர்கள்லாம் போர் வீரராக யுத்தத்துக்கு போகிற அளவுக்கு அவர்களை அனுப்பிச்சார். ஆனாலும் தாவீது ஆடு மேய்க்க தான் அனுப்பிச்சார். தாவீது மேய்ப்பனாக இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும், மேய்ப்பராக இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க அப்பா அவரை நம்பி நிறைய ஆடுகள் கூட கொடுக்கல. அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க பாருங்க வசனத்தில், வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அதாவது தாவீதை நம்பி பெரிய பொறுப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு. சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலேயே ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சொல்லிட்டாரு, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தன்கிட்ட தோழனிடத்துல ராஜ்யபாரம் போயிடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து தான் தாவீதே பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 30 வயசில் தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு யூதாவின் மேலே ராஜாவாகிறாரு. ஒரு கோத்திரத்தை மட்டும் ஆளும்படிக்கு ராஜா ஆகிறாரு. முதல்ல தாவீது சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்புறம் யூதர்கள் இல்லை, அப்போது யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவானார். 2வது அபிஷேகம். 3வது அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா ஆனார். ஒரு பெற வேண்டிய 3 அபிஷேகம் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப கட்டத்தில் தாவீது ஒரு கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டு இருந்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு வரும்போது தான் அந்த நிலை வருது. இப்போ எல்லாரும் பிரயாசப்படுறோம், தாவீதை போல நீங்கள் மேய்ப்பர்களாக இருந்தால் அந்த ஒரு பெருங்கூட்டத்துக்கு நீங்கள் மேய்ப்பராக இருக்கலாம். அது எப்படின்னா, ஒரே ஒரு ஆடு வந்ததுக்காக நீங்கள் வசனத்தை பார்க்குறோம். தாவீதுடைய துணிவும் தாவீதுடைய தைரியமும் தாவீதை போல ஒரு பொறுப்பு இருந்தால் நீங்கள் அநேக ஆயிரங்களுக்கு நீங்கள் மேய்ப்பராக இருக்கலாம்.
நான் தப்பா சொல்லல. வசனத்துல பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இதில் என்னன்னா, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்துன்னு இருக்கு. அது இங்கிலீஷில் இருக்கிற டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் சிங்கமும் கரடியும் ஒரே நேரத்தில் ஒரு ஆடு பிடிக்குது. ஒரு சில செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே இதை பற்றி. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சது, ஒரு கரடி வந்து இன்னொரு ஆட்டை பிடிச்சதுன்னு இல்லை, ஒரே ஆடு தான். அதை வந்து சிங்கமும் பிடிக்குது, கரடியும் பிடிக்குது, அதை உணவுக்காக அழிச்சு போடணும்னு. அப்படி இருக்கும்போது அதை தாவீது காப்பாற்றினார். இந்த சபையில் வர 10,000 ஆத்துமாக்களில் ஒரு ஆடு இந்த நிலைமைக்கு போனாலும் உங்களால் போராடி அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தும் அந்த கரடிக்கிட்ட இருந்தும் காப்பாற்றினது போல் இது ஒரு உண்மையாக தான் சொல்கிறாரு. உங்கள் ஆத்மா வந்து உங்கள் சபையில் இருக்கிற ஆத்மா ஆடை பற்றி சொல்லும்போது சிங்கமோ கரடியோ வரப்போகிறது இல்லை, அதை விட மோசமான மனிதர்கள் வரப்போகிறாங்க. அதாவது அவங்க மனசில் தேவையில்லாத கலைகளை விதைத்து, தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு மனிதர்கள் வரப்போகிறாங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம்னு வசனம் சொல்லுது. அதனால் மேய்ப்பர்கள் வந்து, நீ எனக்கு முதல் அபிஷேகம் கிடைச்சிருச்சு, 2வது அபிஷேகம் கிடைச்சிருச்சு, 3வது அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நான் உலகம் ஃபுல்லாக போய் வந்து சுவிசேஷம் சொல்லலாம், இல்லை நான் என்னுடைய சபை வந்து உலகத்திலேயே நம்பர் 1 சபையாக இருக்கணும், இல்லை நம்பர் 2 சபையாக இருக்கணும்லாம் பிரயாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது கொஞ்சம் ஆடுகள் இருக்கா, அதில் கவனம் வச்சு அவைகளை ஊழியக்காரர்களாக மாற்றுங்க. உங்ககிட்ட வர ஆடுகள் கடைசி வரைக்கும், உங்கள் வர ஆத்துமக்கள் கடைசி வரைக்கும் விசுவாசின்ற நிலைமையிலேயே போகாமல் அவங்க மூப்பராகி கொஞ்சம் ஞானத்திலும் வசன பழக்கத்துக்கு வந்து வசனத்தில் விருத்தி அடைஞ்சு வர வர பலத்தாத போல, தாவீது வர வர பலத்தானது போல வசனத்தில் ஒரு பலவானா ஆகணும். வசனத்தை பிரயோகிக்க தெரியணும், வசன பழக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வசனம் ரொம்ப முக்கியம், அடிப்படையே இதுதான். தாவீது கிட்ட அந்த 5 கூழாங்கல் இருந்தது. கோலியாத்தை எதிர்க்கும் போது உங்ககிட்ட ஒரு 5 வாக்குத்தத்தம் இருந்தால் கூட போதும், கோலியாத்தை நீங்கள் எதிர்க்கலாம். கோலியாத்தை எதிர்க்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். அது ஒரு ஓமையாக தான் சொல்லப்பட்டது. அதை எப்படி பார்க்கலான்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14,000. ஒருத்தர் வந்து மேய்ப்பராக வராங்கன்னா, அதாவது எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருந்திருக்கும். நிச்சயமாக அவங்க அழைப்பில் அபிஷேகத்தில் ஒரு பெரிய விடுதலையை பெற்று தான் அவங்க வந்து ஒரு மேய்ப்பனாக ஆயிருப்பாங்க. ஒரு தரிசனம் கிடச்சி தான் அவங்க மேய்ப்பனாக ஆயிருப்பாங்க. இது வேலை கிடையாது யாரை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு, இல்லை தங்களையே ஆகிக்கிறதுக்கு. இது ஒரு தரிசனம். இதில் என்னென்னா, மேய்ப்பர்கள் எப்படி ஒரு பெரிய சாட்சியோடு வந்திருப்பாங்க அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள. அதை தான் இது குறிக்குது. ஒரு லேகியோனை போல இருக்கிறவங்களை விடுவிச்சு, அல்லது தாங்களே வந்து ஒரு பெரிய லேகியோன் பிடியிலிருந்து விடுபட்டு அவங்க வந்திருப்பாங்க. இந்த கரடியும் சிங்கமும் பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் விடுபட்டது போல், அந்த அந்த ஆடு விடுபட்டது போல அவர்களே இருக்கலாம், இல்லை அவர்களை போல இருக்கிறவங்கள விடுவித்தவர்களாக இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க தான் மேய்ப்பர்களாக வரத்துக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதனால் மேய்ப்பர்கள் கொஞ்சம் ஆடுகள் இருக்குதேன்னு கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் ஆடுகள் உள்ள மேய்ப்பர்களை பற்றி தான் நான் பேசின்னு வரேன்.
பெருங்கூட்டத்தில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. அவங்களுக்கு எத்தனையோ சிஸ்டமேட்டிக் தியாலஜி, எத்தனையோ செமினரி, எத்தனையோ பாஸ்டர் செமினார், கான்ஃபரன்ஸு எவ்வளோ இருக்குது. நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சிறுவும் கூட்டம், பயப்படாதே சிறுமந்தே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையன்னாரு. அதுக்குன்னு உங்கள் நோக்கம் சிறு மந்தையோடு நின்றோன்னு இல்லை. நீங்கள் ஒரு 300 பேரை உருவாக்குங்க. அவங்க 300 பேர் போய் அவங்க ஒவ்வொருவரும் ஒரு 300 பேரை உருவாக்குறவங்களா மாறணும். கடைசி வரைக்கும் அவங்க 300 பேர் அங்கேயே நிற்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதாவது சபையில் பார்த்தீங்கன்னா சில சபையெல்லாம் 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் வருவாங்க. வருகிறவங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க விசுவாசியாகவே இருப்பாங்க. சபை என்றைக்குமே அந்த 10,000 எண்ணிக்கையை விட்டு குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. 2000 பேர் வர சபையில் அவங்க எண்ணிக்கை குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். வர வர ஆட்கள் அதிகமாக சேர்ந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம ஆவியானவர் பொழிந்தருளும் போது சபை விருத்தியானது. எப்படின்னா அனுதினமும் சபைகளில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ளே போகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போன மெசேஜில் நம்ம கேட்டிருப்போம். அவர் தலை தங்கமயமானது. உன்னத பாட்டுல உன்னத பாட்டுலாம் வரும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமையில் சுறுசுறுலாயிருக்கிறது, சுறுசுறுலாயும். அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா, முதல் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, 9ஆம் வசனத்தில் பாருங்க, உன் நேசர் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா, உன் நேசர் இதனால் விசேஷித்தவர். உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். 11ஆம் வசனத்தில் பார்க்குறீங்க, அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது. சபை பொறுத்த வரைக்கும் சபைக்கு தலையானவர் கிறிஸ்து. அவர் தங்கமயமாக இருக்கிறார். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பரலோக வீதிகள்லாம் தங்கமாக இருக்குது. பளிங்கு கற்களை போல் பலவர்ண கற்களை இருக்குது. ஒரு பெரிய ராஜ்யம் கட்டப்பட்டுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எப்படின்னா, இந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் ஒரு இன்விசிபிள் கோல்டு மாதிரி. அவர் தங்கம் தான் என்றைக்குமே அழியாது. அதனால தான் மனுஷனுக்கு ஆசை அதிகமாக தங்கத்தை சேர்க்கணும்னு போயினே இருக்கிறாங்க. அது பூமியில் இருக்கிற தங்கத்தை சேர்த்தா என்னைக்கா இருந்தாலும் அந்த மனுஷன் அழிஞ்சு போயிடுவான். அந்த தங்கம் என்னைக்கு அழியாமல் இன்னொரு வருஷம் போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அழியாததை தேடுங்கன்னு சொல்லுவார். இமைக்காக மாத்திரம் இல்லை, அழியாததை தேடுங்கன்னு சொல்லுவார். நித்திய ஜீவனுக்கானவைகளை தேடுங்கன்னுவார். அந்த நித்திய ஜீவனுக்கான தேடல் எதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் இன்விசிபிள் கோல்டு. கிறிஸ்து இன்விசிபிள் கோல்டு மாதிரி. நீங்கள் விசிபிளாக இருக்கிற ஒரு மனுஷன், மண்ணில் புடமிட தங்கம் கிடைக்கும். தங்கத்தை எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தங்கம் இருக்கிற மணலில் சேகரிச்சுக்குவாங்க. அதை புடமிட என்ன ஆகும்னா தங்கம் கிடைக்கும். அதாவது எந்த மண் எடுத்தாலும் தங்கம் கிடைக்கும். அதாவது ஒரு லோடு மண் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக ஒரு தங்கம் இருக்கும். எந்த மணலில் தங்கத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த தங்கத்தை பிரித்து எடுப்பாங்க. இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. மண்ணில் தான் தங்கம் இருக்குது, அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த ரேஷியோவை பார்ப்பாங்க. அதிகமாக எந்த மணலில் தங்கம் இருக்கோ அந்த மணலில் புடமிட்டு தான் அதிக அளவு தங்கத்தை எடுக்க முடியும். இதுதான் வசனம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, உங்கள் ஆடுகளை நீங்கள் கவனிக்கும் போது ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள்னு இருக்குது. அதுபோல் இந்த ஆத்துமா கர்த்தரை தெரிந்து கொண்ட ஆத்துமா, இந்த ஆத்துமா கர்த்தரோடு இணைய வேண்டிய ஆத்துமான்னும் போது, உங்களை தேடி வர ஆத்துமான்னும் போது,
அவர்கள் உபத்திரவத்தோடு தான் வருவாங்க, புடமிடப்படுவாங்க. நீங்கள் உடனே இருந்து வசனத்தை சொல்ல சொல்ல வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. விட்டு அந்த உபத்திரவ காலத்தில் விட்டு விலகாமல் இருப்பாங்க, மறுதளித்து பகாத இருப்பாங்க. பேதுரு மறுதளித்தும் 3 தடவை மறுதளித்தும் திரும்பவும் நின்னது காரணம் என்னன்னா, ஆவியானவர் அவரை அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை கொடுத்ததுனால தான். பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் நிரப்பப்படும் போது அவங்கெல்லாம் வந்து அக்னிமயமான பிரமாணத்தால் நிறையப்பட்டாங்க. இந்த வசனம் வந்து அக்னிமயமான பிரமாணம். இது உபாகமங்களை வாசிப்போம். அக்னிமயமான பிரமாணம்னும் போது அதாவது சாதாரணமாக இல்லை. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க நீங்கள் புடமிடப்படுவீங்க. எப்படின்னா அக்னி எப்படி ஒரு தங்கத்தை புடமிடுதோ அது மாதிரி இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற களிம்புகள்லாம் நீங்கன்னே போகும். ஒரு நாள் வரும், நீங்கள் அந்த உங்களுடைய ஆவியில் இருக்கிற களிம்புகள்லாம் நீங்கும் போது அந்த பரிபூர்ண நிலை வரும். அந்த இன்விசிபிள் கோல்டு மாதிரியே நீங்கள் மாறுவீங்க. அதுதான் வந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற நீங்கள் இன்விசிபிளாக மாறுவீங்க, மறுரூபப்படுவீங்க. அந்த இன்விசிபிள் கோல்டாக இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ஆவியானவர் பிரயாசப்படுகிறார். ஆவியானவர் மகா வைராகியமாக இருக்கிறார். அதாவது தங்கத்தை தான் சேர்க்க முடியும். வேறு எந்த உலகத்தை சேர்த்தாலும் வந்து அது நிலைநிற்காது. அது வந்து ஒரு சரியான ஒரு பாத்திரமாக வணைய முடியாது. ஒரு நிலைக்கு அந்த தங்கத்தோடு வேறு கொஞ்சம் தான் செம்பு சேர்க்க முடியும். ஒரு நகை செய்யறதுக்கு கூட கொஞ்சம் களும்புகளுக்குமே தவிர ஒரு தங்கத்தை வந்து தங்கத்தோடு தான் சேர்த்தாகணும், களிமண்ணோடு சேர்க்க முடியாது. நாம் இப்போத்துக்கு இருக்கிற நிலைமை களிமண். ஆனால் நம்மளை புடமிட ஒரு நாள் நம்ம தங்கமாக மாறுவோம். மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளுக்கு, இந்த ஆத்துமாக்களுக்கு உதவியாக இருக்கணும். கர்த்தர் கைவிட மாட்டார், உன்னோடு கூட தான் இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உன்னை எப்பொழுதும் சூழ காத்து கொண்டிருக்கிறாரு. சாலமோன் மஞ்சத்தை சுற்றி 60 சௌரியவான்கள் இருந்தது போல நீ உறங்கும் போது உன்னை சுற்றி 60 தூதர்களையாவது நிறுத்தி வைப்பாரு. உன் ஆத்துமா எடுபட அவர் விடமாட்டாரு. ஆத்துமாவை அவருடைய பொக்கிஷத்துல சேர்ப்பாரு. நிச்சயமா நீங்க பரலோகத்துல சேர்க்கப்படுவீங்கன்ற உத்தரவாதத்தை மேய்ப்பர்கள் தான் கொடுக்கணும். நீங்க அவர்களை கண்டித்து கொள்ளலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உத்தரவாதத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துறது, அவங்க விசுவாசத்தை அதிகரிக்கிறது. அந்த விசுவாச வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதத்தை கொண்டு வரதில்லை. விசுவாச வார்த்தை எதுக்கு? அந்த உபத்திரவத்தில் நிற்கிறதுக்காக, விட்டு விலகாம பின்வாங்கி போகாம இருக்கிறதுக்காக தான் அந்த விசுவாச வார்த்தை வேணும். இதுதான் வந்து நம்ம பிரயாசம். உங்கள் சபையில் 50 ஆத்மா இருக்கலாம், 100 ஆத்மா இருக்கலாம், இல்லை 200 ஆத்மாக்கள் இருக்கலாம், இல்லை 300 ஆத்மாக்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஆத்மங்கள் தான் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. கர்த்தர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்போவுமே மேய்ப்பர்களுக்கு வாடாத கிரீடத்தை அருள்வேன்னு சொன்ன தேவன் மேய்ப்பர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்குது. மற்ற எல்லா ஊழியங்களிலையும் மேய்ப்பர்கள் வந்து கடைசியாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு அதிகம் எக்ஸ்போஷர் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் கூப்பிடுவாங்க, சுவிசேஷ கூப்பிடுவாங்க, தீர்க்கதரிசியை கூப்பிடுவாங்க, போதகர்கள் கூப்பிடுவாங்க, அப்போஸ்தலரை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் பேச வைப்பாங்க. இந்த பெரும்பாலான மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே தங்கள் ஸ்தானத்தை விட்டுட்டு கொடுத்துட்டு மற்றவர்களை கூப்பிட்டு பேச மேடையில் ஏற்றுறாங்க, பில்பிட்டில் ஏற்றுறாங்க. இருந்தாலும் 5 வாரம் இருக்கும், 4 வாரம் இருக்கும். சில மாதங்கள் 5 வாரம் கூட வரும். சண்டே 4 வாரம் இருந்தாலும் ஒரு வாரத்தை மற்றவர்களுக்காக ஒத்துக்குங்க. ஆனால் 5 வாரத்தையோ 4 வாரத்தையோ மொத்தமாக ஒதுக்கி கொடுத்துடாதீங்க. உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ஸ்தானத்தில் நில்லுங்க. உங்கள் ஸ்தானத்தில் நிற்கும் போது தான், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது தான் வந்து ஆவியானவர் கிரியை செய்வார். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள், உங்களால் போஷிக்கப்பட வேண்டிய ஆடுகள், உங்களால் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஆடுகள். அதனால் நீங்கள் தான் அதுக்கு உத்தரவாதம். உங்களுக்கு கர்த்தர் உத்தரவாதி. உங்களை நிலைப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. நீங்கள் ஆத்துமக்களை நிலைப்படுத்தினா போதும். இதை தான் இன்னைக்கு பார்த்தோம். தாவீதுக்கு இருந்த கொஞ்சம் ஆடுகளை தாவீது உத்தமமாக பார்த்து கொள்ளும்போது தாவீதுக்கு பெரிய பதவி கிடைச்சது போல
நமக்கு பூமியில் பெரிய பதவி கிடைக்கலனாலும் வருகைக்கு அப்புறம் பெரிய பதவி கிடைக்குங்க. அவரால் எது ஒன்றாலும் செய்ய முடியும். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர் அவர், எல்ஷடாய் அவர். அதனால் நீங்கள் மேய்ப்பர்கள் சோர்ந்து போகக்கூடாது. மேய்ப்பர்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு இருக்கும். அதுபோல் மற்ற யாருக்கு உங்களை திடனற்ற வார்த்தைகளை கொடுத்தாலும் மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே திடப்படுத்தி கொள்ளணும். வசனத்தை அதிகமாக வாசிக்கணும், அந்நிய பாஷையில் அதிகமாக பேசணும், தனிமையில் நிறைய நேரம் தேவனோடு இருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகணும், அதிகமாக அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகணும். குடும்பம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மற்ற எல்லா வகையான பணிகள் இருந்தாலும் சரி, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகி ஆவியில் விருத்தி அடைஞ்சி, வசனத்தில் விருத்தி அடைஞ்சி உங்கள் சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய ஒரு விருப்பம், ஆவியானவருடைய அனுகிரகமும் இதுதான். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதே இதுதான். ஏதோ இதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிற செய்தியாக நான் நினைக்கல. இது எனக்கும் உரிய செய்தி தான். இது நான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்கிற உபதேசியாராவோ இல்லை அடுத்தவங்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு தான் பின்பற்றாத தான் விழுந்து போன ஒரு ஊழியக்காரனோ இருக்கிறதுக்காக நான் அழைக்கப்படலை. நானும் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன். திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்கு நான் வாழ்க்கையில் எங்கிட்ட இருக்கிற குறை எனக்கு தெரிய வருது. அதனால தான் நீங்கள் கூட சரி, அநேக வசனங்களை வாசிக்கும் போது, சபைக்குள்ள வசனம் பேசும்போது அது அவங்கள மட்டும் சுத்தப்படுத்த போகிறது இல்லை, இருவரும் கற்குள்ள பட்டயம். இப்போ நீங்கள் எப்போ வசனத்தை அதிகமாக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அது 2 பேரையும் சுத்தம் பண்ணணும். எதிரில் இருக்கிறவங்களையும் சுத்தம் பண்ணணும், உங்களையும் சுத்தம் பண்ணணும். அந்த போல் என்னையும் சுத்தப்படுத்தி கொள்ள தான் நான் இந்த பிரயாசங்களில் பட்டுன்னு வரேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிரதான மீட்பனுக்கு முன்னாடி வெட்கப்படாத ஊழியக்காரன் நிற்புன்னு நான் நம்பிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதோட என் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன்.